பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்திலும் மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்குகிற நேரத்தில் இந்த எம்எம்ஜே மூலமாக நடக்கிற இந்த ப்ரேயரில் அரை மணி நேரம் உட்கார்ந்து தேவனோடு கூட உங்களை வார்த்தைகளையும் கேட்டு ஜெபிக்கிறதுக்காக விண்ணப்பத்தை வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுதும் உங்களுடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் சேர்ந்து பதில் வருகிற மாதமாக இருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாக வேதம் சொல்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11 இப்படியாக சொல்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன செய்யுமானா, அவர் நமக்கு ஒரு காரியத்தை அவர் நினைத்து வைத்திருக்கிறார். இப்போ நம்ம அநேக நேரங்களில் எனக்கு வாய்க்கலையே கிடைக்கலையேன்னு சொல்கிறது அப்படி சித்தத்துக்கு மாறாய் போகும்போது தான் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கு. அதனால் நம்ம இன்றைக்கி அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை அது வெறுமையாய் ஒரு நாளும் போகாது. அன்றைக்கி அநேக வாக்குத்தத்தங்களை பெற்ற நீங்கள் அதை காத்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே இன்றைக்கி கேட்போம், ஆண்டவரே நீங்கள் அனுப்பின வசனம் அது வெறுமையாக திரும்பி வரவே செய்யாது. அதனால் நீங்கள் விரும்புகிறதை செய்து நீங்கள் அனுப்புகிற காரியமாய் அது எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று வேதம் சொல்கிறதே. இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிற நீங்கள் கம்பீரமாய் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா அதற்கு அடுத்த வசனம் எப்படி சொல்லுது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கணும். ஒருவேளை முச்செடியை போல வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, தேவதாரு விருட்சத்தை போல அது பெருகி நின்று அழகாய் பூத்து குலுங்குவதை பார்த்து உங்கள் மனமெல்லாம் இந்த தடவை மகிழ போகுது. ஹல்லேலூயா. இந்த அரை ஆண்டில் இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறாங்க. விசுவாசிப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தர் நமக்கென்று அநேக திருச்சபைகளை தந்திருக்கிறார். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆண்டவருடைய பரிசுத்த நாளை ஆசரிக்கும்படியாய் அநேக திருச்சபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த நம்ம ஒரு நாளும் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி காத்து கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அவரை நேசிக்கிற நாம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நாம் எப்படி நாம் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க முடியும்? அப்படி இல்லாதபடி தேவ சமூகத்தில் காத்திருந்து பொறுமையோடு நீடிய பொறுமையோடு அவர் வர காத்திருப்போமானால் அவர் சொன்னது வாய்க்கும் என்று நான் நம்ப காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா உம்முடைய கரத்தில் கர்த்தாவே இந்த மத்தியான நேரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு திருச்சபையும் உங்கள் கரத்தில் தரும் சுவாமி, ஊழியர்களை உங்கள் கரத்தில் தரும் சுவாமி, ஊழியர்களை உங்கள் கரத்தில் தரும் தகப்பனே. அப்பா அது ஒரு நாள் விதைக்கிற விதை அது வெறுமையாய் திரும்பி வராது கர்த்தாவே. அது விரும்பினதை நீங்கள் எதை செய்ய விருப்பம் கொண்டீங்களோ அதை அது செய்யும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே.
இன்றைக்கி ஆண்டு விதைகள் விதைக்க முடியாதபடி அநேக தடைகள் கத்தாவே. இன்றைக்கி காலையில் நாங்கள் பார்த்தோம், ஆமேன், தேவரீர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமேன், நீங்கள் செய்ய நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ பார்த்தோம் ஆண்டவர், அது வெறுமையாய் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை, அது விதையானது வெளியே வரும்போது திருப்பி வராது கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் உங்களுடைய வார்த்தையை உண்மையாய் ஆண்டவரே, ஒரு இடத்துல கூட ஆண்டவரை திருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அதை உண்மையாய் விதைக்கத்தக்கதாய், உண்மையாய் பகிரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கடைசி காலத்தில் வேதத்தை புரட்டுவார்கள் என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி என் தேவன் வார்த்தை உண்மை இருக்கும்படியாய் ஆண்டவரே, ஆமேன், புறஜாதியாரை என் தேவனண்டை கொண்டு வரும்படியாய் அந்த வார்த்தைகள் புறப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. திருச்சபையில் இன்றைக்கு ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி சத்துருவான அநேக காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவரே, திருக்குள்ளும் கேடும் நிறைந்த இருதயங்கள்னால மனுஷன் அநேக காரியங்களை திருச்சபைக்கு எதிராக எழும்பி நின்று போராடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் மறையட்டும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்கள் மறையட்டும் ஆண்டவரே. எனக்கு என் தேவனுக்கு பிரியமானது நடக்கட்டும் கர்த்தாவே. திருச்சபையில் வேலையடித்து காத்துக்கொள்ளுங்க, திருச்சபை பிள்ளைகளை வேலையடித்து காத்துக்கொள்ளுங்க. ஒரு மனதின் ஆவியை தாங்கப்பா. திருச்சபைகளுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை தாங்க ஆண்டவரே. திருச்சபைக்குள்ள ஆண்டவர் விசுவாசிகளுக்குள்ள உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அப்பா ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவானவன் வேறு விதமான காரியங்களை ஆமீன் துராலோசனையை கொடுத்து கத்தாவே திருச்சபைகளை ஆமீன் பிரித்து ஆண்டவரை இன்றைக்கு வேடிக்கை பார்க்க அவன் ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளை கர்த்தர் கண்ணோக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் போகிற திருச்சபை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு வெளிச்சம் கொடுக்கிற திருச்சபையாய் ஆண்டவரே, இல்லையில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர திருச்சபையாய் என் தேவன் மாற்றும்படியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் பெரியவர் ஆண்டவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேய்ப்பர்களையும் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் சுவிசேஷங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களோட சமூகத்தில் காத்திருந்து என் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையை விதைக்கும் போது அது 1, 30, 60, 100 பலன் தர கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை கேட்டதற்காய் நன்றி அப்பா. திருச்சபைக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே மேய்ப்பர்களுக்கு அடியிலிருந்து ஆமேன் உம்முடைய வார்த்தையை உட்கொள்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே புஷ்டி அடையட்டும் ஆண்டவரே, திருப்தியாகட்டும் ஆண்டவரே, கர்த்தருக்கு சாட்சியாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி அப்பா, நீ செய்கிறதற்காய் நன்றி அப்பா. உங்க கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள ராஜா, எங்களில் இருக்கிற நீர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் ஆண்டவரே. நீர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு திருச்சபையிலும் இணைந்து ஒரே திருச்சபையா என் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு எதிராக போராடுகிற எல்லா சக்திகளையும் உடைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளுக்கு எதிராய் அநேக காரியங்கள் எழும்பாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. திருச்சபையில உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வேலையடித்து காத்துக்கொள்ளுங்க. மீதிய நேரம் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் ஆமென். மீதமுள்ள எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உற்று பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம பார்க்கிறவர், நம்மை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ அந்த தேவனை பார்த்து எங்களை நீங்கள் பார்க்குறீங்கப்பா, நாங்கள் உங்களை பார்க்கறதுனால எங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னு இல்லை, எப்பவும் எங்களை பார்த்துட்டே இருக்கீங்க ஏசப்பா. நாங்களும் இந்த வேளையில் உங்களை பார்க்குறோம். நாங்கள் அவமானப்பட மாட்டோம், ஒரு விஷயத்துலையும் அவமானப்பட மாட்டோம். ஏன்னா நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே என்று 2 அடியை பாடி அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கைகளை உயர்த்தி உம்மைத்தான் நான் பார்க்கிறேன்,
பிரகாசமடைகின்றே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர், நம்மை காண்கிறவர். வனாந்தரத்தில் ஆகார் சொல்கிறார், என்னை காண்கிறவரை நான் இங்கே பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. அவள் பார்க்க முடிஞ்சு போனதுன்னு நினச்ச புள்ள வாழ்க்கைய அப்போ வாலிபம் வர பார்த்து அவனுக்கும் திருமணம் பண்ணி வச்சு பார்த்தாளாம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அடிமை பெண்ணுக்கே செய்தவர். உங்களை என்னை பிள்ளைகளை சும்மா விடுவாரா? கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கூட தேசத்துக்காக ஸ்தோத்திரம். நம் கடமைப்பட்டவர்கள், நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். ஸ்தோத்திரம். தேசத்து ஜனங்களுக்காக, தேசத்தில் இருக்கிற இன்னைக்கு நம்ம திருப்பியும் கேட்குறோம், திருப்பியும் கொள்ளை வியாதின்னு கேட்குறோம், அநேகர் மரித்து போகிறாங்கன்னு கேட்குறோம். பழைய நிலைமைகள் ஒன்றும் தேசத்தில் வராதபடி, கர்த்தருடைய ஆளுகை தேசத்தில் வரும்படியாய், எல்லா கொள்ளை வியாதியை கொண்டு வருகிற எல்லா விஷ கிருமிகளை கர்த்தருடைய வல்லமை அழித்து போடும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் பார்த்த பழைய நிலைமைகள் ஒன்றும் இனி எங்கள் தேசத்தில் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா கரத்தில் தேசத்தை தந்து ஆண்டவரே, அந்த கொள்ளை வியாதியை கொண்டு வருகிற அந்த பொல்லாத வைரஸ், புதிதாய் பிசாசு எதெல்லாம் உருவாக்கி விட நினைக்கிறான், அவனுடைய அத்தனை ஆயுதங்களும் தேசத்தின் மேலிருந்த முற்றிலுமாய் அழிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை வியாதிகளை, இன்னும் குணமாக்க முடியாதுன்னு சொல்கிற பொல்லாத வியாதிகளை, இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் கூட பாதிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் பொல்லாத காரியங்களை விதைக்கிற அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய திட்டங்கள் எல்லாம் அதமாக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கொள்ளை வியாதி, இப்படிப்பட்ட பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்பட்டு போக தேசத்தை தந்து ஜெபிக்கிறோம். அப்படி கர்த்தர் பொறுப்படுங்கப்பா. பரிசுத்த இரத்தத்தை தேசத்தின் எல்கையெல்லாம் தெளிக்கிறோம். எல்லா கிராமங்களில், பட்டணங்களில், தெருக்களில் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தம் தெளித்து ஜெபிக்கிறோம். எந்த வியாதியின் பலங்கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறப்பா. பரிசுத்தருடைய ஆளுக தேசத்தின் மேலே வரட்டும். அதுபோல கொடுமையும் நாசமும் இனி எங்கள் தேசத்தில் கேட்கப்பட வேண்டாம். கொலை, கொள்ளை, ஆண்டவரே கற்பழிப்பு, ஏசப்பா இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தேசத்தை பாழாக்குகிற கொடுமைகள், நாசங்கள் தேசத்தில் இனி கேட்கப்படக்கூடாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேசத்தை தந்து ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த இரத்தத்தை தேசத்தின் மேலே தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கொடுமை செய்ய எத்தனிக்கிறவன், பாவம் செய்ய எத்தனிக்கிறவன் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்க, ரட்சிக்க கர்த்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் செய்ய போகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி எல்கையில் இனி ஒரு யுத்த மேகம் வேண்டாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே, பாகிஸ்தான் பார்டர் ஆகட்டும், சைனா பார்டர் ஆகட்டும், ஸ்தோத்திரப்பா, எல்லா பார்டரை ஏசப்பா நீங்கள் ஆளுகை செய்திருங்கப்பா. எங்கள் தேசத்தின் எல்லா பார்டரை அப்பா ஆளுகை செய்யுங்கப்பா. தேசத்துக்கு நீங்கள் தான்ப்பா பாதுகாவல் ஆண்டவரை. நீங்கள் காக்காவிட்டால் நாங்கள் முழித்திருக்கிறது விருதா ஆண்டவரை. காவலாளி விருத்திருக்கிறது விருதா ஆண்டவரை. எங்கள் தேசத்துக்கு தேவையான பாதுகாவலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் யுத்தமேக இனி தேசத்துக்கு உள்ளாட வரக்கூடாது. தேசத்தை அப்பா சுற்றிலும் வேலி அடைத்து அப்பா பாதுகாக்க, அப்பா துஷ்டத்தனமானவர்கள் யாரும் தேசத்துக்குள்ள வராதபடி, தீவிரவாதங்கள் தேசத்துக்குள்ள நுழையாதபடி அப்பாவுடைய பாதுகாவல் தேசத்துக்கு உண்டாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரை. பொருளாதாரத்தில் செழிப்பை கட்டளையிடுங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் தேசத்தில் உருவாகட்டும் ஆண்டவரை. வறுமை மாறட்டும், இல்லாம மாறட்டும். தேசத்தை செழிப்பாக்குங்கப்பா. நீங்க தான்ப்பா செழிப்பாக்குகிறவர், வனாந்தரத்தை செழிப்பாக்குகிறவர், ஏதேனை போல மாற்றுகிறவர். தேசத்தில் அந்த பின்மாரியை ஊற்றுங்கப்பா. தேசம் எல்லா விதத்திலும் சேமமாய் மாற எங்க தேசத்தை நீங்க பொறுப்பெடுக்கணும் ஆண்டவரே. அப்பா கரத்திலே இயேசுவின் நாமத்தினால தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று சொல்லி ஒரு அன்பு கட்டளை விடுத்தார். இன்றைக்கு நம்முடைய ஹெவன் டிவி மூலமாக கர்த்தருடைய சுவிசேஷம் எங்கும் பரவி பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது.
இதோ நாமும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் இந்த ஊழியம் நமக்கு ஒத்தாசையாய் உதவியாய் இருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த வேளையில் ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஹalleluya, 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 praise the Lord. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் இருந்து இந்த ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனம் கேட்கக்கூடாத இடங்களுக்குள்ளும் கடந்து சென்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய வசனம் ஆமென் குருடாக்கப்பட்ட இருதயங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஒளியை காணப்படும்படியாய் கர்த்தர் நீ செய்துகிற எல்லா ஆண்டவரே ஊழியத்தின் ஆண்டவரே பகுதிகளையும் உம்முடைய கரத்தில் தந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹெவன் டிவி மூலமாய் நடக்கிற அத்தனை ஊழியங்களிலும் தேவ மகிமை வெளிப்படுவதாக. இதை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அப்பா அளவில்லாத கிருபை அளவில்லாத நன்மை திரளாய் பெருகட்டும். அவர்களை இன்னும் அபிஷேகிப்பீராக. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக. தேவ பலத்தோடு அவர்கள் காரியங்களை செய்ய தேவன் கிருபை செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீடியா ஊழியத்தின் மூலம் கர்த்தர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகளை நீர் செய்து வருகிறீரையா, எத்தனை விடுதலைகளை நீர் ஒவ்வொரு நாளும் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரை உடைந்து போயிருக்கும் பொழுது வேதனையோடு இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் கடந்து சென்று அவர்களை காயம் கட்டுகிறதே, அதை எண்ணிமை துதிக்கிறோம் அப்பா. அநேகர் போதும் கர்த்தாவே என்று சொல்லி சஞ்சலத்தோடு முடிந்தது என்று நிற்கும் பொழுது என் தேவனுடைய வசனம் கடந்து சென்று அவர்களை கரந்தூக்கி விட்டு அவர்களை தேற்றி ஆற்றி சமாதானப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த மீடியா ஊழியத்தின் மூலம் உலகம் எங்கும் கர்த்தருடைய வசனம் கடந்து சென்று ஆமென் கடைசி நாளில் எங்கும் கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் என்ற வார்த்தை நிறைவேற இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை செய்கிற உம்முடைய மகனை குடும்பத்தை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் நன்மைகளால் நிரப்புங்க. உம்முடைய புதிய திட்டங்களினால் நிரப்புங்க. உம்முடைய சித்தம் செய்ய தேவ பலனும் கிருபையும் அளவில்லாமல் உண்டாகும்படியாய் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். அவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராப்பகலா இதற்காக உழைக்கிற ஒவ்வொருவரையும் அதற்குரிய பலனை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கப் தண்ணி கொடுத்தா கூட அதற்குரிய பலனை அடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்களோ அத்தனை பேரைக்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்று பெருகட்டும். அதற்குரிய பலனை அவர்கள் அறுத்தெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகர் உடைந்த உள்ளத்தோடப்பா இந்த ஊழியத்துக்குள்ள ஆண்டவரே எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்டு விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறீரையா. ஓ ஜெபத்துக்கு பதில் தந்து அவர்களை அப்பா வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்களில் எழுதப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே ஜெப குறிப்புக்கு நீர்ப்பா ஸ்தோத்திர பதில் தந்தீரே, விடுதலை தந்தீரே. அதை எண்ணிமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் யார் யார் விடுதலை பெறணுமோ, இன்னும் யார் யாருடைய காரியங்கள் ஜெயமாய் மாறணுமோ, இன்னும் யார் யாருடைய காரியங்களுக்கு கர்த்தரிடத்தில் பதில் இறங்கி வரணுமோ அவைகள் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவைகள் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை சார்ந்து நடக்கிற அத்தனை ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏழைகளை போஷிக்கிற ஊழியம், ஏழைகளை தாங்குகிற ஊழியம், ஏழைகளுக்கு கல்வி உதவிகளை செய்கிற ஊழியம், இன்னும் அநேகரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற ஊழியம், எத்தனை விதமான ஊழியங்களை இந்த ஊழியத்தின் மூலம் வைத்து நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றின் மேலும் என் தேவனுடைய ஆளுகை இருக்கும்படியாய் நடத்துதல் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைவதாக. தேவ கிருபை அளவில்லாமல் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவர்களை கரந்தூக்கி விட இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆகாரத்துக்காக ஆண்டவரை ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களை போஷிக்க உடுப்புவிக்க இந்த ஊழியத்தின் மூலம் இன்னும் ஆண்டவரே அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமையான ஊழியமா இந்த நீர் வைத்து ஆசீர்வதித்து வருகிறதற்காக நன்றி. இன்னும் திரளாய் பெருக பண்ணும். கடைசி நாளுக்குரிய செய்திகள் வெளிப்படட்டும். தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இதன் மூலம் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் என் தேவனே நீர் முன்னின்று நடத்துவீராக. ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரை அபிஷேகிப்பீராக, கனப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. தாழ்த்தி உங்க திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீர் பதில் தருகிறீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி. இந்த புதிய மாதம் எங்களுக்கு புது கிருபைகளால் அலங்கரித்து புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி உம்முடைய மகிமைகளை வெளிப்படுத்துவீராக. தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் இந்த வேளையில் நீங்கள் எங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதியிருக்கீங்க. இன்னும் இந்த மாதம் அநேக தேவைகள் உள்ள மாதம், அநேகத்துக்காக நீங்கள் ஏங்கி நிற்கிற மாதம், பிள்ளைகளுடைய ஸ்டடீஸுக்காக, பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸுக்காக நீங்கள் தவிச்சு நிற்கிற மாதமாக இருக்கலாம். இன்னும் இயற்கை வந்த சூழ்நிலைமைகள்னால அநேக வீடுகளுக்குள்ள பலவீனங்கள். நிறைய பேர் இப்போ எங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதியிருக்கீங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், திருமண தடை, குழந்தை இல்லாத தடை, இதுக்காக. இன்னும் வியாதிப்பட்டிருக்க பலவீனம், டாக்டர்ஸ் இது முடியாதுன்னு சொன்ன காரியத்துக்காக இந்த வேளையில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதினவங்களுக்காக இந்த வேளையில் எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிப்பீங்களா அப்படி நீங்கள் ஏக்கத்தோடு ஒரு வேளை பார்த்து கொண்டிருக்கலாம். நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதத்தில் அறியாத, புரியாத, நினையாத வழிகளை கர்த்தர் திறந்து அவன் சம்பத்து பெருகி இருக்கும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த காலையில் நம்ம கேட்ட வார்த்தையின்படி உங்கள் சம்பத்தை பெருக பண்ணி ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிற மாதமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அறியாத, புரியாத, நினையாத வழி திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் முன்ன நிற்கிற தடை மாறட்டும். பிள்ளைகளுடைய படித்த காரியத்தில், அநேகருடைய திருமண காரியத்தில் ஸ்தோத்திரம் இருக்கிற தடைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அடுத்த படி எங்கே எடுத்து வைக்கணும், அது நீங்கள் எங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கீங்க, அங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. ஆனால் உள்ளே போக முடியாதபடி அந்த பிள்ளைகளுடைய இந்த ஃபீஸ் காரியத்தில் இருக்கிற தடை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அறியாத, புரியாத வழிகள் திறக்கப்பட, அந்த சம்பத்தை கர்த்தர் பெருக பண்ண இயேசுவின் நாமத்தினாலே மெய்யாலுமே இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் தேவன் என்கிறத எல்லா கண்களும் காணும்படியாய் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதங்கள் நடக்க கர்த்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாள்பட்ட வியாதி நிமித்தம் கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகள் உண்டு. டாக்டர்ஸ் ஒருவேளை இது அவ்வளவுதான் சொல்லியிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் அந்த சரீரத்தை உருவாக்கின ஆண்டவர் இந்த காலை வேளையில், இந்த மத்தியான வேளையில் தொடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. இந்த வேளை அப்பா ஒரு குணமாக்குகிற வல்லமை ஆண்டவர் அந்த வியாதியை முற்றிலும் எடுத்து போடுவதாக. பலவீனப்பட்ட அந்த பழுதாய் போன அந்த சரீரத்தின் அவயவத்தை கர்த்தர் புதிதாக கர்த்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே, நம்பிக்கையோடு எழுதி அனுப்புன ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த நாங்கள் இந்த ஜெபிக்கிற வேளையில் தானே உங்கள் தழும்புள்ள கரை இறங்கட்டும், உங்கள் ஆணி பாய்ந்த கரை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே இருக்கிற அந்த சுகமாக்குகிற வல்லமை, வியாதியில் இருக்கிற படுக்கையில் இருக்கிற அவங்கள முற்றிலுமாய் அந்த படுக்கையை விட்டு எழுப்பி விட இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பழுதாய் போன கிட்னி புதிதாகட்டும், பழுதாய் போன இருதயம் புதிதாகட்டும், பழுதாய் போன யூட்ரஸ் புதிதாகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் தலைக்குள்ளால இருக்கிற கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால செயல்படாத அந்த கைகள் கால்களுக்குள்ளால கர்த்தருடைய பலன் இறங்கட்டும். காலுகள் கரடுகள் பலன் அடையட்டும். துள்ளி குதித்து எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த மத்தியான வேளை விரக்தியோட பார்த்து கொண்டிருந்த சகோதரனுக்கு, சகோதரிக்கு ஸ்தோத்திரம் ஒரு புது உற்சாகம் இறங்கட்டும். மனசுல இருந்த எல்லா தகப்பனே அந்த கலக்கம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் மாறட்டும். இந்த வீட்டுக்கு இந்த வேளையில ஒரு ரட்சிப்பின் வேளையாய் மாறட்டும். அந்த இருளான பகுதி ஒளியாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா கரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க கிருபை அளவில்லாம
வீட்டை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த வீடு ஒரு துதியின் வீடாய் ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் செய்தத ஆண்டவரே சொல்லி சொல்லி அப்பா துதிக்கிற நாட்களாய் இனி ஒரு நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. தடை இடிந்து விழுந்தத இயேசுவின் நாமத்தை அதுக்குள்ள போய் அதுக்குள்ள நீர் வைத்திருந்ததை சுதந்திரிக்கிற மாதமாய் நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாள்பட்ட பலவீனங்கள் மாறி புது பலனடைந்த நாளாய் இந்த நாளை ஒரு சாட்சி நாளாய் கர்த்தர் எழுதும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எல்லா கர்ப்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் மல்லடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குகிறவர். சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் மாறி பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் பார்க்க வைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. டயாலிசிஸ் அந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தோடு நின்று போயிட்டு என்கிற சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம். செயல்படாத கையும் காலினால கர்த்தரை துதித்தேன், நடந்தேன், எழுந்தேன், ஆண்டவரை ஆராதித்தேன் என்று சொல்கிற சாட்சிகளை கர்த்தர் எங்கள் மத்தியில கேட்க பண்ண போகிறீர் ஆண்டவரை. அப்படி தாழ்த்தி தாரோம். ஒரு மிஸ்ஸை கூட எங்கள் MMJ ஊழியத்தை அப்பா கரத்தில் தந்து ஸ்தோத்திரப்பா. நாங்கள் அல்லப்பா நீங்கள் இன்னும் மகிமைப்பட எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க பலப்படுத்த பாதுகாக்க பெரிய காரியங்களை செய்ய வேலியடைக்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தந்து துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது,